விஷயம்தான். சஸ்திர பந்தம் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். நீங்கள் அது வந்து நிறைய டைப்பில் இருக்குது. அது எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் அதை அந்த பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை வச்சாலே போதும். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சஸ்திர பந்தம் அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முருகனுடைய மிகப்பெரிய ஆயுதமாகிய அன்பாகிய கூறாகிய அனைத்தும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த வேல். அந்த வேலுங்கிற அம்சத்துக்குள்ளார அவ்வளோ பாடல் பொருள்கள் இருக்கின்றன, மந்திர எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் பல அம்சகம் நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து பிரிச்சிருக்காங்க. 53, 54, 54 அப்படியே ஒரு கணக்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புத்தகம். அதை வந்து குறுகியமாக அழகாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த படத்தை போட்டு அதுக்கான அம்சங்கள் கொடுத்து அதுக்கான ஒரு மந்திரமும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அது போட்டிங்கனாலே அது வந்துடும். அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வைங்க. எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்? வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம், படிக்கிற அறையில் வைக்கலாம், தெய்வ அறையில் வைக்கலாம். இதை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள். தொழில், வியாபாரம், அதேமாதிரி எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும், அதாவது இந்த பந்தம் என்பதே பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்களே, நம்மளுடைய பந்தங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த பந்தங்கள்னு சொல்லுவாங்களே, அந்தமாரி நம்மளுடைய முருகன்